ஒரு மனிதனின் பிணத்தை அவனுடைய நண்பர்களே ஒரு சாப்பாட்டு மேஜையாக மாற்றினால், அதைவிட அதிர்ச்சியான விஷயம், அந்த பிணத்தின் மேலேயே அவனுடைய தந்தையும் நண்பர்களும் அமர்ந்து காஃபி குடிக்கப் போகிறார்கள். ஆனால் அந்த அறையில் ஒருவன் மட்டும் உண்மையை மறைக்க முடியாமல் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். சிவப்பு நிற நைலான் கயிறு, ஒரு மரப்பெட்டி, சில எதிர்பாராத தடயங்கள். இறுதியில் அந்த பெட்டியை திறந்தபோது வெளிவந்த உண்மை என்ன? வாருங்கள், அதை தெரிந்து கொள்ள நாமும் இந்த இறுதி விருதில் கலந்து கொள்வோம். அத்தியாயம் 1. வெளியே மயிலாப்பூர் மாட வீதிகளில் மெட்ராஸ் உச்சி வெயிலின் தாக்கம் இன்னும் குறைந்திருக்கவில்லை. ஜன்னல் திரைகளின் இடுக்கு வெளியே ஊடுருவி வந்த மஞ்சள் நிற சூரிய வெளிச்சத்தில் காற்றில் மிதந்த தூசிப்படலங்கள் மெதுவாக மிதந்து கொண்டிருந்தன. சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த கடிகாரத்தில் டிக் டிக் சத்தம் இந்த அமைதியான மாடி அறையின் சுவர்களுக்குள் ஒரு மரண ஓலத்தை போல எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த அறைக்குள் எனக்கு கைகால்கள் முற்றிலும் உறைந்து போயின. நெற்றியிலிருந்து உள்ளங்கையிலிருந்தும் வழிந்த வியர்வை துளிகள் சட்டையை கடந்து என் வயிற்றுப் பகுதியில் ஒரு குளிர்ந்த நடுக்கத்தை உருவாக்கி கொண்டது. என் இரு கரங்களும் இன்னும் அந்த சிவப்பு நிற நைலான் கயிறை இருக்க பற்றியிருந்தன. கயிற்றின் நைலான் இழைகள் என் உள்ளங்கையின் ரேகைகளை அறுப்பது போல அழுத்தின. விரல்கள் மரத்து போயிருந்தன. கயிற்றை தளர்த்த நினைக்கிறேன். ஆனால் என் நரம்புகள் என் மூளையின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தன. என் எதிரே அந்த தேக்கு மர பெஞ்ச் பெட்டியின் மேல் திவாகர். அவன் தலை லேசாக பக்கவாட்டில் சாய்ந்திருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை அவனது மூச்சுக்காற்று என் முகத்தில் பட்டது. அவனது கைகள் என் சட்டையை பிடித்து தப்பிக்க போராடின. அவனது நகங்கள் என் மணிக்கட்டில் கீறிய வலிகள் இன்னும் எனக்குள் எரிகிறது. இப்போது அவனிடம் எந்த அசைவும் இல்லை. அவனது கண்கள் அரைகுறையாக திறந்திருந்தன. அந்த விழிகளில் ஒளி இல்லை, வெறுமை மட்டுமே இருந்தது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் இப்போது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதை அந்த வெற்று பார்வைகள் எனக்கு உணர்த்தின. இளங்கோ, கைத்த விடடா. சாரதியின் குரல் என் காதருகே கேட்டது. அமைதியான, எந்தவித அதிர்வுமற்ற சாதாரண குரல். ஏதோ ஒரு மாலை நேரத்தில் சரவணபவன் ரெஸ்டாரண்டில் ஃபில்டர் காஃபி சாப்பிட்றியா என்று கேட்பது போல ஒரு இயல்பான குரல். என் விரல்கள் மெதுவாக தளர்ந்தன. நைலான் கயிறு திவாகரின் கழுத்திலிருந்து நழுவி தரையில் சட்டென்று சத்தத்துடன் விழுந்தது. அவனது கழுத்தில் அந்த சிவப்பு நிற கயிறு உருவாக்கிய ஆழமான ஊதா நிற தழும்பு இரத்தக்கட்டுகள் பளிச்சென்று தெரிந்தது. என் கைகளில் படிந்திருந்த அவனது கழுத்தின் கதகதப்பு என் ஆன்மாவை சுட்டரிப்பது போல இருந்தது. சாரதி தன் கைகளிலிருந்து தொழிலாளான கையுறைகளை கழற்றினான். அவற்றை மேஜை மீது கிடந்த உட்கவுட்ஸ் சிகரெட் பாக்கெட்டின் பக்கத்தில் தூக்கி போட்டான். பிறகு தன் சட்டை காலரை சரி செய்து கொண்டே மேஜை மீது இருந்த அந்த செம்பை எடுத்து சொம்பின் விளிம்பில் படாமல் அண்ணாந்து குளிர்ந்த நீரை பருகினான். ஒரு வழியா முடிஞ்சது என்று சொன்ன சாரதி தன் உதடுகளை துடைத்து கொண்டான். அவன் முகத்தில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. மாறாக ஏதோ ஒரு பெரிய கணித புதிரையோ அல்லது சதுரங்க ஆட்டத்தையோ விடுவித்து விட்டதை போன்ற ஒரு திருப்தி மட்டுமே இருந்தது. சாரதி, என் குரல் என் தொண்டைக்குள்ளேயே அடைத்து கொண்டது. நாக்கு வறண்டது, மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. நாம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? திவாகர் அவன் இறந்துட்டான்டா. அவன் மூச்சு நின்றுடுச்சுடா. எனக்கே கண்ணு தெரியுதலங்கோ. சாரதி என் அருகில் வந்தான். என் தோளை தன் வலது கையால் இருக்க பற்றினான். அவனது பிடி மிகவும் பலமாக இருந்தது. முதல்ல உன்னோட இந்த நடுக்கத்தை நிறுத்து. ஒரு பொம்பளை மாதிரி பயன் சாகாத. நம்ம பண்ணியிருக்கிறது வெறும் கொலை இல்லை, இது ஒரு கலை, ஒரு மாபெரும் சைக்காலஜிக்கல் பரிசோதனை. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து உன்னையே நீ தாழ்த்திக்காத. கலையா? பைத்தியம் பிடிக்குதா உனக்கு என்று உறக்க கத்த முயன்றேன். ஆனால் என் தொண்டையிலிருந்து மெல்லிய முணுமுணுப்பு மட்டுமே வெளிவந்தது. ஒரு மனுஷனை கொல்றது கலையாடா? சட்டம், போலீஸ் நம்மளை தேடி வருவாங்க சாரதி. இது தெரிஞ்சா நம்ம வாழ்க்கை, நம்ம எதிர்காலம் எல்லாமே அழிஞ்சிடும். சட்டம்? சாரதியை அலட்சியமாக உறக்கச் சிரித்தான். அவனது குரலில் ஒரு கொடூரமான மேட்டிமைத்தன்மை இருந்தது. சட்டமும் ஒழுங்கும் இந்த உலகத்தை வாழ்ற சராசரி மனுஷங்களுக்கானதுடா இளங்கோ. தெருவில் போற கோடிக்கணக்கான மனிதர்கள் வெறும் கூட்டம். அவங்களுக்குன்னு எந்த தனித்துவமும் இல்லை. அவங்க பிறக்கிறதும் தெரியாது, சாகிறதும் தெரியாது. ஆனா மிகச்சில மனிதர்கள் மட்டும்தான் மேல்தட்டு அறிவாளிகள். மனித இனத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி அடைஞ்சவங்க. அவங்களுக்கு சாதாரண உலகத்தோட விதிகள் எல்லாம் செல்லாதுடா. அதைத்தானே நம்ம ப்ரொஃபஸர் சிதம்பரமும் தினமும் வகுப்புல சொல்லுவாரு. அறிவில் சேர்ந்தவனுக்கு நன்மை தீமை அப்படிங்கிற எல்லைகளே கிடையாதுன்னு. அவன் எதையும் தாண்டினவன்னு அவர் சொன்ன தத்துவத்தை நம்ம இன்னைக்கு நரம்பப்படுத்தியிருக்கோம். அவ்வளவுதானே? அவர் தத்துவார்த்தமா புத்தகத்தில் இருந்தது சொன்னார் சாரதி. அதை வச்சு நீ நிஜத்துல ஒரு உயிரை எடுப்பேன்னு அவர் நினைக்கல. திவாகர் நம்ம நண்பன்டா. நம்ம கூடவே காலேஜில் படிச்சுவேன். தினமும் நம்ம கூடவே சுத்தினவன். நண்பனா? சாரதி குறுக்கிட்டான். அவன் கண்கள் கூர்மையாயின. திவாகர் ஒரு சராசரி மனுஷன்.
அவன்கிட்ட எந்த சிறப்பான தகுதியும் கிடையாது. அவனோட அப்பாவோட பணமும் ஆடிட்டர் குடும்ப பின்னணியும் தான் அவனை சமூகத்துல ஒரு ஆளா வாழ வச்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த உலகத்துல வாழ்றது ஒண்ணுதான், சாகிறது ஒண்ணுதான். அவனை கொல்றது மூலமா நாம அந்த சராசரி மனுஷங்களோட மேலானவர்கள் நிரூபிச்சிருக்கோம். இது ஒரு அறிவுபூர்வமான வெற்றிடா. எனக்கு தலை சுற்றியது. மேஜையை பிடித்துக்கொண்டு நிலை தடுமாறல் நின்றேன். ஜன்னல் வழியே வெளியே பார்த்தேன். தூரத்தில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் கோபுரத்தின் உச்சி கம்பீரமாக தெரிந்தது. தெருவில் யாரோ ஒரு மாட்டு வண்டிக்காரன் காய்கறி தக்காளி என்று கத்திக்கொண்டே போனான். வானொலியில் இளையராஜாவின் செந்தாளம்பில் வந்தாடும் தென்றல் பாட்டு ஏதோ ஒரு வீட்டின் ஜன்னல் வழியே கசிந்து வந்து கொண்டிருந்தது. உலகம் வழக்கம் போல தன் பாதையில் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த அறைக்குள் நேரம் உறைந்து போய்விட்டது. ஒரு நிமிடம் முன்பு வரை இருந்த என் சாதாரண வாழ்க்கை இப்பொழுது இந்த அறையின் 4 சுவர்களுக்குள் முற்றிலும் முடிந்து விட்டது. இனி நான் ஒரு மாணவன் அல்ல, ஒரு கொலையாளி. சரி, தேவையில்லாம யோசிச்சு நேரத்தை வீணாக்காத. சாரதி சுவர் கடிகாரத்தை பார்த்தான். மணி 5 போது. 6 மணிக்கு சிவராமன் சாரும் திவாகரோட சித்தியும் வந்துடுவாங்க. அதுக்குள்ள இந்த உடலை இங்கிருந்து மறைக்கணும். உடலை உடலை எங்க கொண்டு போறோம்? காரோட டிக்கில வச்சு அடையாளத்துல கொண்டு போய் வீசிடலாமா? இல்ல செங்கல்பட்டு போற வழியில எங்கேயாவது புதர்ல போட்டலாமா என்று பதற்றத்துடன் வினாக்களை அடக்கினேன். இல்ல, சாரதி புன்னகைத்தான். அந்த புன்னகையில் இருந்த அரக்கத்தனம் என்னை நடுங்க வைத்தது. அவன் பார்வை அறையின் நடுவில் இருந்த அந்த தேக்கு மர பெஞ்ச் பெட்டியின் மீது விழுந்தது. நம்ம உடம்ப எங்கேயும் கொண்டு போறதில்ல, இதோ இந்த மரப்பெட்டிக்குள்ளதான் வைக்க போறோம். என்னது? நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். சாரதி, அறிவு கெட்டுப்போச்சா உனக்கு? இந்த வீட்டுக்கு சிவராமன் சார் வர்றாரு. அவர் தன் பையனை தேடுவாரு, இந்த அறை முழுத தேடுவாரு. இந்த பெட்டிகள் உடலை வச்சா மாட்டிப்பண்டா. ஆபத்து எந்த அளவுக்கு அருகில் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்குங்கோ. சாரதி என் தோளை தட்டினான். யோசிச்சு பாரு, கொலை செஞ்ச உடனே பயந்து உடம்ப தூக்கிட்டு ஓடுறவன் சாதாரண குற்றவாளி. அவன் தான் போலீஸ்கிட்ட மாட்டுவான். ஆனா நம்ம உடம்ப இங்கே வச்சுக்க போறோம். சிவராமன் சார் வர்றாரு, திவாகரோட காதலி வர்றா, ஏன் நம்ம ப்ரொஃபசர் சிதம்பரமும் வர்றாரு. எல்லோரும் இந்த அறைக்குள்ள உட்காருவாங்க. திவாகர் பணம் இருக்கிற இந்த மரப்பெட்டி மீதே நம்ம அவங்களுக்கு சாப்பாடு திட்டங்களை வைக்க போறோம். அவங்க அத்தனை பேரும் சாப்பிடுவாங்க, பேசுவாங்க. ஆனா அவங்க காலடியிலே திவாகரோட பணம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. இதை விட ஒரு த்ரில்லிங்கான விஷயம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? அவன் சொல்ல சொல்ல என் வயிறு குமட்டியது. நெஞ்சில் ஏதோ ஒன்று அடைத்து கொண்டது. அவனது இந்த துணிச்சல் எனக்கு பயத்தை மட்டுமே தந்தது. இது இது அசிங்கமான மனநோய் சாரதி, தயவு செஞ்சு சொல்றதை கேளு. வாய மூடு. சாரதி அதட்டினான். வா, பணத்தை தூக்கு. வேறு வழியின்றி நான் நகர்ந்தேன். திவாகரின் உடலை தொட்ட பொழுது அவன் சருமத்தின் சூடு இன்னும் தனியாமல் இருந்தது. என் கைகள் நடுங்க. நாங்கள் இருவருமாக சேர்ந்து அவன் உடலை தூக்கி அந்த தேக்குமர பெஞ்ச் பெட்டிக்குள் கிடத்தினோம். அவனது கைத்தறி சட்டை லேசாக கசங்கியிருந்தது. அவனது சட்டையின் காலர் மடிப்பில் அவனது பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு சிறிய லேபிள் தெரிந்தது, DS ராமன். சாரதி அந்த பெட்டியின் கனமான மரமூடி இழுத்து மூடினான். டப்பென்ற கனமான சத்தத்துடன் பெட்டி மூடிக்கொண்டது. அவன் உடனே மேஜை மீது இருந்த மெல்லிய விரிப்பை எடுத்து அந்த பெட்டியின் மீது விரித்தான். அதன் மேல் ஒரு மலர்கொத்தையும் பித்தளை தட்டுகளையும் கொண்டு வந்து வைத்தான். இப்ப பாரு, இது வெறும் ஒரு டைனிங் டேபிள் தானே, சாரதி பெருமையுடன் சொன்னான். அப்பொழுது கதவு மணி அடித்தது. டிங் டாங். என் இதயம் தொண்டைக்குழியில் வந்து துடித்தது. அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. கதவு மணி மீண்டும் ஒரு முறை அழுத்தி பிடிக்கப்பட்டது. அந்த உலோக சத்தம் இந்த அமைதியான மாடியாரின் சுவர்களில் பட்டு எதிரொலித்த போது என் நெஞ்சின் கூட்டுக்குள் ஏதோ ஒன்று சுக்குநூறாக உடைந்தது போல இருந்தது. பயத்தில் என் கைகள் தானாக நடுங்கத் தொடங்கின. அந்த நடுக்கத்தை மறைப்பதற்காக என் இரு கைகளையும் அவசர அவசரமாக என் சட்டை பைக்குள் திணித்து கொண்டேன். உள்ளங்கைகளில் ஊறியிருந்த வியர்வை என் பேண்ட் பையின் துணியை நனைத்தது. இளங்கோ, முதல்ல உன்னோட மூஞ்சி மாத்தடா. சாரதி என் காதருகே வந்து மெல்லிய ஆனால் இறுக்கமான குரலில் எச்சரித்தான். அவனது குரலில் எந்த விதமான பதற்றத்தின் சாயலும் இல்லை. ஏதோ கொலை பண்ணிட்டு மாட்டிட்ட மாதிரியே இப்படி மூச்சு வாங்கிட்டு நிற்காத. சாதாரணமாக ஒரு சாயங்கால நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸை வர வைக்கிறது போல் இயல்பாக நில்லு. உன் மூஞ்சி தான் நம்மளோட முதல் எதிரி. அவன் சொன்னது என் மண்டைக்குள் ஏறவே இல்லை. என் கண்கள் அறியாமல் அந்த தேக்குமர பெட்டியின் மீதே நிலைத்திருந்தது.
சில நிமிடங்களுக்கு முன்பு வரை என் எதிரே நின்றிருந்த ஒரு மனிதன் இப்பொழுது அந்த மரப்பலகை பெட்டியில் பூட்டப்படாத இருட்டுக்குள் அசைவற்று பிணமாக கிடக்கிறான். சாரதி சமையலறை பக்கமாக சென்று கதவின் அருகில் இருந்த வேலைக்காரர் சண்முகத்தை உரத்த குரலில் கூப்பிட்டான். சண்முகம், போய் கதவு தரங்க, கெஸ்டெல்லாம் வந்தாச்சு போல. வயதான வேலைக்காரர் சண்முகம் தன் தோளில் இருந்த துண்டால் கைகளை துடைத்து கொண்டே தன் கைலி மடிப்பை சரி செய்து முன்னரைக்கு வந்து கதவை திறந்தார். கதவு மரச்சட்டத்தில் விலகி திறந்த பொழுது வெளியே நின்றிருந்த உருவங்களை பார்த்ததும் என் நெஞ்சில் மூச்சுக்காற்று அப்படியே அடைத்து கொண்டது. வந்து நின்றது திவாகரின் தந்தை சிவராமனும் திவாகரின் சித்தி மரகதமும். சிவராமன் சார் மெட்ராஸின் முன்னணி ஆடிட்டர், பரம்பரை பணக்காரர், மயிலாப்பூரின் மேல்தட்டு சமூகத்தில் பெரும் மதிப்புக்குரியவர். கைகளில் பித்தளை பிடி பொருந்திய கனமான சேலத்து மூங்கில் கைத்தடியை பிடித்திருந்தார். முகத்தில் எப்பொழுதும் இருக்கும் அந்த கம்பீரமான அதிகாரப்பூர்வமான புன்னகையோடு உள்ளே நுழைந்தார். அவருக்கு பின்னால் அடர் நீல நிற பொட்டுப்புடவை அணிந்த மரகதம் அம்மல் அமைதியாக உள்ளே வந்தார். வாங்க சார், வாங்கத்த. சாரதி முகத்தில் எந்தவித சலனமும் இன்றி மிகவும் பணிவோடும் உற்சாகத்தோடும் அவர்களை வரவேற்றான். என்ன சார், திவாகரன் வரலையா? நாங்கள் 2 பேரும் அவனுக்காகத்தானே 4 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சிவராமன் சார் தன் கைத்தடியில் தரையில் ஊன்றியபடி சுற்றும் முற்றும் பார்த்தார். என்னடா சொல்கிற சாரதி, திவாகரன் இங்கே வரலையா? அவரது குரலில் ஆச்சரியமும் லேசான அதிர்ச்சியும் கலந்திருந்தது. அவன் மத்தியானம் 3 மணிக்கே கிளம்பிட்டானே வீட்டிலேருந்து. உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே அவனோட சிவப்பு கலர் ஜாவா பைக்கில் கிளம்புனா. சிவராமன் சார் வீட்டிலிருந்து கிளம்பிட்டானே என்று சொன்ன அந்த வினாடியில் என் தலை சுற்றியது. என் கண்கள் அறியாமல் அறையின் நடுவே விரிப்பு போட்டு மூடப்பட்டிருந்த அந்த தேக்குமர பெட்டியின் மீது விழுந்தது. திவாகர் எங்கே போனான் என்பது எங்களுக்கு மட்டுமே தெரியும். அவன் எங்கும் போகவில்லை. அவனது சொந்த தந்தையின் காலடிக்கு சில அங்குல இடைவெளியில் அந்த மரப்பெட்டியின் இருளுக்குள் மூச்சற்று கிடக்கிறான். அப்படியா சார்? சாரதி நெற்றியில் யோசனையுடன் சொல்லிப்பது போல நடித்து பொய் சொன்னான். ஒருவேளை வழியில் ஏதாச்சும் டிராஃபிக்கில் மாட்டியிருப்பா சார். இல்லைனா கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்க அந்த பழைய புக் ஸ்டாலில் ஏதாச்சும் அபூர்வமான புக்கை பார்த்துக்கிட்டு நின்றுருப்பான். அவனுக்கு தான் புக்குனா உயிராச்சே. வந்துடுவா சார், நீங்கள் முதல்ல உட்காருங்க. சாரதி கண் சிமிட்டாமல் எந்தவித தடுமாற்றமும் இன்றி அந்த பொய் சொல்லி முடித்த விதத்தை பார்த்தபோது எனக்கு வயிற்றை குமட்டி கொண்டு வந்தது. ஒரு மனிதனால் எப்படி இவ்வளவு தத்ரூபமாக நாடமாட முடியும்? அவனுக்குள் இருப்பது மனித இதயமா அல்லது கல்லா? இளங்கோ, என்ன யோசனை? சிவராமன் சாருக்கு நல்லா ஒரு கப்பு சூடாக ஃபில்டர் காஃபி கொண்டு வர சொல்லு என்று சாரதி என்னை நோக்கி திரும்பி உத்தரவிட்டான். ஆமாம், இதோ வரேன் சார் என்று தடுமாற்றத்துடன் உளறினேன். என் குரலில் இருக்கும் நடுக்கத்தை சிவராமன் சார் கண்டுபிடித்துவிடக்கூடாது என்பதற்காக தொண்டையை செயற்கையாக கனைத்து கொண்டேன். நான் சமையலருக்கு சென்று காஃபி தயாரிக்க சொல்லலாம் என்று நகர்ந்த பொழுது சாரதி செய்த அந்த செயல் என் உடம்பில் இருந்த இரத்தத்தையே உறைய வைத்தது. அவன் உணவருந்தும் சாதாரண டைனிங் டேபிளை பயன்படுத்தாமல் அந்த தேக்குமர பெட்டியின் மீதே காஃபி ஃப்ளாஸ்கையும் சிற்றுண்டித்தங்களையும் அடுக்கத் தொடங்கினான். சாரதி, என்னடா பண்ணுற? சிவராமன் வியப்புடன் கேட்டார். ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி இந்த ரூமுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு தரலான்னு தோணுச்சு. இந்த பழைய காலத்து தேக்குமர பெட்டி செம்ம ஸ்ட்ராங் சார். இதோட வேலைப்பாடு ரொம்ப அபூர்வமானது. இது மேலேயே எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டா ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்குமேன்னு தான். சாரதி லேசாக சிரித்து கொண்டே சாப்பாட்டு தட்டுக்களையும் பித்தளை டம்ளர்களையும் அந்த பெட்டியின் மேலிருந்த விரிப்பின் மீது அடுக்கினான். பிணத்தின் மீது உணவுகள். எனக்கு தலை சுற்றியது. அந்த மரப்பெட்டியின் மரமூடிக்கும் திவாகரின் உடலுக்கும் இடையே சில அங்குல இடைவெளி மட்டும்தான் இருந்தது. இப்பொழுது அந்த மூடியின் மீது பித்தளை தட்டுகளும் சூடான காஃபியும் வைக்கப்பட்டிருந்தன. சிவராமன் சார் மெதுவாக நகர்ந்து வந்து அந்த மரப்பெட்டியின் அருகே இருந்த மர நாற்காலியில் அமர்ந்தார். தன் கைத்தடியால் அந்த மரப்பெட்டியின் பக்கவாட்டில் தட்டினார். நல்ல தேக்கு மர சாரதி, செம கனமாக இருக்குது. இப்போல்லாம் இந்த மாதிரி வேலைப்பாடோட பெட்டி பெஞ்ச் கிடைக்கிறது கஷ்டம் என்றார் சிவராமன் சார். அவர் கைத்தடியால் தட்டிய ஒவ்வொரு டங் சத்தமும் திவாகரின் பிணத்தின் மீது படுவது போல எனக்குள் அலறலை உண்டு பண்ணியது. நான் அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் கால்கள் தரையோடு ஒட்டி கொண்டது போல இருந்தன. அப்பொழுது மீண்டும் கதவு மணி அடித்தது. சாரதி லேசாக புன்னகைத்தான். வாங்க சார், ப்ரொஃபஸர் சிதம்பரம் சார் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். பேராசிரியர் சிதம்பரம் அவர்தான் எங்கள் கல்லூரியின் தத்துவ ஆசிரியர். மனிதர்களின் மனோ தத்துவத்தை நொடியில் கணிக்கும் கூர்மையான பார்வை கொண்டவர். அவர் உள்ளே நுழைந்தால் இந்த அறையில் இருக்கும் மரணத்தின் வாசனையும் என் முகத்தில் இருக்கும் பயத்தையும் கண்டுபிடிக்க எவ்வளோ நேரமாகும்? அத்தியாயம் 3. கதவு மணிச்சத்தம் அடங்குவதற்குள் சாரதியே சுறுசுறுப்பாக சென்று கதவை திறந்தான். நான் என் மூச்சை உள்ளிழுத்து பிடித்து கொண்டு கைகளை மீண்டும் சட்டை பைக்குள் இருக்கச் சொருகியபடி வாசலையே பார்த்து கொண்டிருந்தேன். பேராசிரியர் சிதம்பரம் உள்ளே நுழைந்தார். மெலிதான தேகம், கசங்காத வெள்ளை கதர் குர்த்தா, தடிமனான பிளாஸ்டிக் ஃப்ரேம், கண்ணாடிக்கு பின்னால் எப்பொழுதும் துருதுருவென கூர்மையான கண்கள்.
அவர் வெறும் கல்லூரி தத்துவ ஆசிரியர் மட்டுமல்ல, மனித மனங்களுக்குள் என்ன ஓடுகிறது என்பதை முகத்தின் சிறிய அசைவை வைத்து கணித்துவிடும் ஒரு கூர்மையான மனோதத்துவ நிபுணர், சைக்காலஜிஸ்ட். வாங்க சார், வாங்க என்று சாரதி வழக்கமான உற்சாகத்தோடும் முகத்தில் புன்னகையோடும் அவரை வரவேற்றான். என்ன சாரதி, இன்னைக்கு மாலை பொழுது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் போல இருக்கே என்று சுற்றுமுற்றும் பார்த்தபடியே வந்த சிதம்பரம் சார் ஹாலில் இருந்த கூட்டத்தை பார்த்து லேசாக ஆச்சரியப்பட்டார். அடடா, சிவராமன் சாரும் வந்திருக்காரா? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வாங்க சிதம்பரம், உட்காருங்க. சின்ன பசங்க ஏதோ பார்ட்டின்னு கூப்பிட்டாங்க, அதுதான் வந்தோம் என்று சிவராமன் சார் புன்னகையுடன் பதிலளித்தார். சிதம்பரம் சாரின் பார்வை மெதுவாக அறைக்குள் சுழன்றது. சுவரில் இருந்த ஓவியங்கள், மூளையில் இருந்த வீணை, ஜன்னல் திரைகள் என ஒவ்வொன்றையும் தொட்டுச் சென்ற அவரது கண்கள் இறுதியாக அறை நடுவே இருந்த அந்த பெரிய தேக்கு மரப்பெட்டியின் மீது நிலைத்து நின்றன. அதன் மேல் விரிப்பு விரிக்கப்பட்டு அடுக்கப்பட்டிருந்த பலகாரத் தட்டுகளையும் காப்பி ஃப்ளாஸ்கையும் அவர் கணம் விசித்திரமாக பார்த்தார். என்ன சாரதி இது, வழக்கமாக சாப்பிட்ற டைனிங் டேபிளில் அங்கே இருக்கும்போது எதுக்காக இந்த பழைய மரப்பட்டி மேலே எல்லாத்தையும் வச்சுருக்க? என்ன மயிலாப்பூரில் தான் புது ஃபேஷனா என்று கேட்டபடியே அவர் மெதுவாக அந்த பெட்டியை நெருங்கினார். என் இதய துடிப்பு எகிரியது. நெஞ்சில் ஏதோ ஒரு கனமான கல் அழுத்தத் தொடங்கியது. அவர் பெட்டியின் அருகே செல்ல செல்ல என் கால்கள் நடுக்கத்தில் தரையோடு தள்ளாடத் தொடங்கியது. ஒரு சேஞ்சுக்கு தான் சார், இந்த பெட்டி ரொம்ப நாளாக மூளையில் தூசி படிஞ்சு கிடந்தது. இன்றைக்கி தான் இதை சுத்தம் பண்ணி நடுவில் வச்சோம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வுட்டு சார், அதுதான் இது மேலே சாப்பாடெல்லாம் வச்சுக்கோம் என்று சாரதி மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு சிதம்பரத்துக்கு ஒரு கப் காப்பியை நீட்டினார். காஃபி கப்பை வாங்கியபடியே சிதம்பரம் சார் மெதுவாக என் பக்கம் திரும்பினார். என்ன இளங்கோ, உடம்பு சரியில்லையா? முகம் ஒரு மாதிரி வெளுத்து போய் வாடி கிடக்கு. இந்த மெட்ராஸ் வெயிலுக்கு உள்ளங்கையெல்லாம் வியர்த்து வடியுதா? அவர் கண்கள் என் முகத்திலிருந்த நடுக்கத்தையும் என் சட்டை பைக்குள் இருந்த கையின் அசைவையும் நொடியில் பிடித்து விட்டன. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், லேசாக வெயில் அடிச்சனால ஒரு மாதிரி தலைவலி, வேற ஒன்றும் இல்லை சார் என்று என் நாக்கு உலர்ந்து போய் திணறினேன். என் குரல் எனக்கே அந்நியமான குரல் போல கேட்டது. தலைவலியா? மெட்ராஸ் உச்சி வெயிலுக்கு தலைவலி வர்றது சகஜம்தானே. ஆனால் உன் கண்டு ஒரு விதமான பயமும் பதட்டமும் தெரியுது. ஏதாவது பிரச்சனையா இளங்கோ என்று அவர் மீண்டும் கேட்டபொழுது அவர் கண்கள் என் மனதிற்குள் ஊடுருவி பார்ப்பதை போல உணர்ந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவன் காலையிலேருந்தே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உட்காந்துருந்தான், அதான் ரொம்ப டயர்டாக இருக்கான் என்று சாரதி சற்றென்று இடமறித்து என் தோளை பிடித்து என்னை காப்பாற்றினான். சிதம்பரம் சார் லேசாக புன்னகித்து விட்டு மீண்டும் சிவராமன் சார் பக்கம் திரும்பினார். சரி, திவாகரங்க, அவனை காணமே. எப்பவுமே எந்த பாட்டினாலும் முதலாளாக வந்து நிற்பானே. சிவராமன் சார் பெருமூச்சு விட்டார். நானும் அதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சிதம்பரம். இன்னும் வரல. 3:30 மணிக்கே கிளம்புனவன் இந்நேரம் வந்திருக்கணும். எனக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. இல்லையே. சிதம்பரம் சார் யோசனையுடன் தன் தாடியை தடவினார். ஒரு 4:30 மணி இருக்கும். மயிலாப்பூர் கோயில் தெருப்பக்கமாக வரும்போது திவாகரோட பைக் அந்த பக்கமாக போகிறத பார்த்தனே. அவனோட சிவப்பு கலர் ஜாவா பைக் தானே இருந்தது. அவன் இங்கே தானே வந்திருக்கணும். இந்த கேள்வி அறையில் ஒரு சிறிய அதிர்ச்சியை உருவாக்கியது. சாரதியின் முகத்தில் முதன்முறையாக ஒரு மெல்லிய அதிர்வு தோன்றி மறைந்தது. ஆனால் அதை உடனே சமாளித்து கொண்டு, சார், நீங்கள் வேறு யாரையோ பார்த்து தப்பாக நினச்சிருப்பீங்க, அவன் இங்கே வரலையே சார் என்றான். இருக்கலாம், ஆனால் அது அவனோட பைக் மாதிரி தான் எனக்கு பட்டுது. சிதம்பரம் சார் அமைதியாக சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த புத்தகப்பையை வைப்பதற்காக சமையலறை பக்கம் நடந்து சென்றார். அங்கே வேலைக்காரர் சண்முகம் பலகாரங்களை தட்டில் அடுக்கி கொண்டிருந்தார். சமையலறை மேஜை மீது நாங்கள் அவசர அவசரமாக கொலையை முடித்துவிட்டு வீசி எறிந்த பொருட்கள் சில கிடந்தன. திடீரென சிதம்பரம் சார் அங்கிருந்து ஒரு பொருளை எடுத்து பார்த்தார். அது அந்த சிவப்பு நிற நைலான் கயிறு. திவாகரின் கழுத்தை நிறுத்திக்கொள்ள நாங்கள் பயன்படுத்திய அதே கயிற்றின் மிச்சப்பகுதி. அதை சாரதி அவசர அவசரமாக மேஜையின் மீது போட்டு விட்டிருந்தான். அதை நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். சிதம்பரம் சார் நைலான் கயிறை தன் விரல்களால் சுற்றி அதன் கனத்தையும் முடிச்சையும் பார்த்தபடியே அந்த அறைக்குள் திரும்பி வந்தார். சாரதி, சமையல் ரூமில் இந்த நைலான் கயிறு கிடச்சிது, இது எதுக்கு என்று மிக சாதாரணமான குரலில் கேட்டார். அவர் கையில் இருந்த அந்த சிவப்பு நிற நைலான் கயிறை பார்த்ததும் என் தொண்டை முற்றிலும் அடைத்து கொண்டது. என் கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. சாரதியின் முகம் முதன்முறையாக லேசாக கருத்து போனது. அதுவா சார், அது பாக்கெட்டுகள் பார்சல் எல்லாம் கட்டுறதுக்காக வேலைக்கார சண்முகம் வச்சுருப்பார் சார் என்று சாரதி சமாளிக்க முயன்றான். இல்லை சாரதி, சிதம்பரம் சார் கயிற்றின் முடிச்சை தன் விரலால் தொட்டு காட்டினார். இது சாதாரண பார்சல் கட்டுற முடிச்சில்லை. இது ஹேங்மேன்ஸ் நாட், அதாவது தூக்கு போடுறதுக்கோ அல்லது ஒரு பொருளையோ இறுக்கி பிடிச்சு நெரிப்பதற்கோ பயன்படுத்துகிற சிறப்பான முடிச்சுது. இந்த முடிச்சை யார் போட்டது? இளங்கோவா இல்லை நீயா? அறையில் ஒரு கனத்த பயமுறுத்தும் அமைதி நிலவியது. அப்பொழுது சமையலறையிலிருந்து வெளியே வந்த வேலைக்காரர் சண்முகம், ஐயா, திவாகர் தம்பி வரலையா? அவரோட புஸ்தகங்கள்லாம் வைக்கிற லெதர் பேக் சமையலறையில் கிடந்துச்சு, அதை அவர் மறந்து வச்சுட்டு போயிட்டாரா
என்று ஒரு லெதர் பேக்கை கொண்டு வந்து காட்டினார். சாரதையின் முகம் இருண்டது. அவன் என்னை ஒரு கொடூர பார்வையை முறைத்தான். நான் அவசரப்பட்டு அதை மறைக்க நினைத்து முழுமையாக மறைக்காமல் சமையலறையிலேயே விட்டிருந்தேன். என்னது, திவாகரோட லெதர் பேக்கா? சிவராமன் சார் திடுக்கிட்டு எழுந்தார். அப்போது திவாகர் இங்கே வந்திருக்கான். அவனோட பொருட்கள் இங்கே இருக்குதுன்னா அவன் எங்கே போனான்? சிதம்பர சாரின் கூர்மையான விழிகள் இப்பொழுது ஒரு வேட்டைக்காரின் கூர்மையோடு எங்களை உற்று பார்த்தன. பொறியில் சிக்கிய எலிகளைப் போல நானும் சாரதியும் நின்றிருந்தோம். அத்தியாயம் 4. சிவராமன் சார் தன் கைத்தடியை ஊன்றபடி நிலை தடுமாறி நின்றார். அவரது கம்பீரமான முகத்தில் இப்பொழுது தெளிவான பயமும் குழப்பமும் படர்ந்திருந்தன. சாரதி, உண்மையை சொல்லுடா, திவாகரன் இங்கே வந்தானா இல்லையா? அவனோட புஸ்தக பேக் எப்படி இங்கே வந்தது? சிவராமன் சார் குரல் நடுங்கியது. சாரதி தன் முகத்தில் மீண்டும் அந்த போலியான புன்னகையை வரவழைத்து கொண்டான். சார், அது திவாகரன் நேற்று சாயங்காலம் இங்கே வந்தபோது மறந்து வச்சுட்டு போன பேக் சார். இந்த வேலைக்கார சண்முகம் ஆளுங்களை அடையாளம் தெரியாமல் குழப்பிக்கிறான். இல்லைங்க ஐயா, சண்முகம் அப்பாவித்தனமாக தலையை சொரிந்தபடி சொன்னார். நேற்று இந்த பேக் இங்கே இல்லவே இல்லைங்களே. இன்றைக்கி மத்தியானம் 3 மணி இருக்கும். திவாகர் தம்பி உள்ளே வரும்போது அவரோட தோளில் இந்த சிவப்பு கலர் லெதர் பேக் இருந்துச்சு. நான் நல்லா பார்த்தனுங்களே. சண்முகத்தின் இந்த ஒரே வார்த்தை சாரதி கட்டெழுப்பிய பொய்களின் கோட்டையை அடியோடு தகர்த்தெறிந்தது. அறையிலிருந்த அனைவரும் உறைந்து போயினர். சிவராமன் சார் சாரதியை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்தார். சிதம்பரம் சார் எதுவும் பேசவில்லை. அவர் மெதுவாக நகர்ந்து சென்று அறையின் மூலையிலிருந்து அந்த கருப்பு நிற பியானோவின் அருகில் நின்றார். விசைப்பலகையின் மரப்பலகையை மெதுவாக உயர்த்தினார். இளங்கோ, சிதம்பர சாரின் குரல் அமைதியாக கேட்டது. நீ ரொம்ப நல்லா பியானோ வாசிப்பில்ல? போய் ஏதாவது ஒரு மெட்டை வாசி பார்க்கலாம். இந்த அறையில் இருக்கிற இந்த இடைவிடாத பதட்டமும் கனமான சூழலும் கொஞ்சம் மாறட்டும். என் கை கால்கள் மீண்டும் நடுங்கத் தொடங்கின. சார், எனக்கு இப்போ வாசிக்கிற மூடு இல்லை சார். பரவாயில்ல இளங்கோ, வாசி. இசை மனதை அமைதிப்படுத்தும் என்றார் சிதம்பரம். அவர் கண்கள் என்னை விட்டு நகரவே இல்லை. வேறு வழியின்றி நான் தள்ளாடிபடியே சென்று பியானோ நாற்காலியில் அமர்ந்தேன். என் உள்ளங்கைகளில் ஊறிய வியர்வை விசைப்பலகையின் வெள்ளை நிறக்கட்டையின் மீது பட்டது. என் விரல்கள் தானாக நகரத் தொடங்கின. ஆனால் என்னை அறியாமல் நான் வாசித்த அந்த மெட்டு திவாகருக்கு மிகவும் பிடித்த அதே மெட்டு. கல்லூரி விழாக்களில் திவாகர் விரும்பி பாடும் அதே பழைய மெட்டை என் விரல்கள் பதட்டத்தில் மீட்டிக் கொண்டிருந்தன. சாரதி மீண்டும் என்னை கொடூரமாக பார்த்தான். அவனது கண்கள் என்னை கொலை செய்வது போல விழித்தன. சிதம்பரம் சார் மெதுவாக என் அருகில் வந்து நின்றார். பியானோவின் மீது ஒரு கைகையை ஊன்றியபடி என் முகத்தையே உற்று பார்த்தார். இளங்கோ, நீ ஏன் திவாகருக்கு பிடிச்ச மெட்டை மட்டுமே வாசிக்கிற? உன் மனசில் உன் ஆளுமைக்குள்ளே திவாகரை பற்றின எண்ணம் மட்டுமே ஓடிட்டுருக்குது, சரியா? ஒருவேளை அவன் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டானா? சார், இல்லை சார், எனக்கு தெரியல சார். என் விரல்கள் விசைப்பலகையின் தவறான கட்டைகளை அழுத்தின. ஒரு பயங்கரமான ராங் நோட் டிங் என்று ஒலித்து அடங்கியது. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சிதம்பரம் சார் தன் பையிலிருந்து அந்த சிவப்பு நிற நிலாயின் கற்றை மீண்டும் வெளியே எடுத்தார். கயிற்றை என் கண்களுக்கு நேராக பிடித்தார். இந்த கைத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது இளங்கோ? ஒரு கோழியோட கழுத்தை நெரிக்கும்போது வர்ற உணர்ச்சி தோணுதா, இல்லை ஒரு மனுஷனோட கழுத்தை? போதும் சார். நான் பியானோவிலிருந்து நாற்காலியிலிருந்து அலறி அடித்து கொண்டு எழுந்தேன். பியானோவின் மரமூடி பலமாக டப்பென்று மூடிக்கொண்டது. என்னை கேள்வி கேட்டு தொலைக்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பண்ணலை என்ற அலறல் அந்த மாடியறையின் அமைதியை குலைத்தது. சிவராமன் சாரும் மரகதம் அம்மாவும் பயத்துடன் என்னை ஏறிட்டனர். இளங்கோக்கு உடம்பு சரியில்லை சார். சாரதி சற்றென்று குறுக்கே வந்து என்னை அழுத்தமாக பிடித்து அமர வைத்தான். அவன் அளவுக்கு அதிகமாக பயந்துட்டான், தலைவலியில் உளறான். அவன் பயப்படலை சாரதி. அவன் மனசில் ஏதோ ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்குது, அதை மறைக்கிறதுக்கு போராடுறான். சிதம்பரம் சார் மிக அழுத்தமான குரலில் சொன்னார். அவர் அறை முழுவதும் மெதுவாக நடக்கத் தொடங்கினார். ஒரு துப்பறியும் அதிகாரியைப் போல அவர் மனம் சான்றுகளை தொகுத்து கொண்டிருந்தது. முதல் தடயம், திவாகரின் ரெட் கலர் ஜாவா பைக் தெருமுனையில் நின்றது. இரண்டாவது, சமையலறையில் கிடைத்த ஹேங்மேன்ஸ் நாட் நைலான் கயிறு. மூன்றாவது, திவாகரின் பெயர் பொறிக்கப்பட்ட லெதர் பேக். நான்காவதாக, இளங்கோவின் அளவுக்கு மீறிய பதற்றமும் திவாகரின் பியானோ மெட்டும். இப்பொழுது சிதம்பரம் சார் கூர்மையான பார்வையில் என்னை பார்த்தார். அப்பொழுதுதானா நான் மீண்டும் அந்த அறை நடுவே விரிப்பு போர்த்தி இருந்த தேக்குமர பெட்டியின் மீது பார்க்க வேண்டும்? அதை பார்த்ததும் சிதம்பரம் சாரின் கூர்மையான பார்வை அந்த அறை நடுவே விரிப்பு போர்த்தி மூடப்பட்டிருந்த அதே தேக்குமர பெட்டியின் மீதே நிலைத்தது. அவர் மெதுவாக பெட்டியை நெருங்கினார். அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த காஃபி ஃப்ளாஸ்கையும் தட்டுக்களையும் மலர்கொத்துக்களையும் அருவருப்புடன் பார்த்தார். சாரதி, இந்த மரப்பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். சாவி எங்க? சிதம்பரம் சார் உறுதியான அதிகாரப்பூர்வமான குரலில் கேட்டார். அதில் பழைய அபூர்வமான புக்ஸ் எல்லாம் இருக்குது சார். சாவி சண்முகத்துக்கு இருக்குது. சாரதி சற்றும் தயங்காமல் மீண்டும் சொன்னான். சண்முகம்,
சிதம்பரம் சார் உரத்த குரலில் கூப்பிட்டார். இந்த பெட்டியோட சாவியை கொண்டு வாங்க. சமையலறையிலிருந்து வந்த சண்முகம், ஐயா என்னங்கய்யா சொல்கிறீங்க? இந்த பெட்டிக்கு சாவியே கிடையாது, இது சும்மா மூடி வைக்கிற பழைய மரத்தேக்கு பெட்டி தானே என்றார். அவ்வளவுதான். சாரதியின் கடைசி பொய்யும் அம்பலமானது. அத்தியாயம் 5. சாவியே இல்லாத பெட்டிக்கு எதுக்கு சாவி தேடுற சாரதி? சிதம்பரம் சாரின் குரல் இந்த முறை வகுப்பறை ஆசிரியரின் குரலாக இல்லை, ஒரு துப்பறி மதியாரின் அச்சுறுத்தும் குரலாக மாறியிருந்தது. அவரது கண்கள் சாரதியின் கண்களை நேரடியாக சந்தித்தன. சிவராமன் சார் தள்ளாடியபடி தன் கைத்தடியின் உதவியோடு பெட்டியின் அருகில் வந்தார். அவரது முகம் முற்றிலும் வெளுத்து போயிருந்தது. சிதம்பரம், என்ன சொல்கிறீங்க? இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல சார், ஆனால் இந்த அறையில் ஏதோ ஒரு அசாத்தியமான துர்நாற்றம் அடிக்குது. அது வெறும் காஃபி வாசனையோ பலகார வாசனையோ இல்லை, பயத்தோட வாசனை, பொய்களோட வாசனை. சிதம்பரம் சார் பெட்டியை நோக்கி முன்னேறினார். சார் வேண்டாம், அது எங்களோட சொந்த பொருட்கள். சாரதி குயலை உயர்த்தி கத்தினான். அவன் குரலில் முதன்முறையாக அந்த திமிர் லேசாக பயத்தின் பிளவுதான் வெளிப்பட்டது. ஆனால் சிதம்பரம் சார் அவனை பொருட்படுத்தவில்லை. பெட்டியின் மேலிருந்த விரிப்பை பலமாக பிடித்து இழுத்தார். அதன் மேலிருந்த பித்தளை தட்டுக்களும் காஃபி டம்ளார்களும் மலர்க்கத்தும் தரையில் சிதறி டிங் டாங் என்று பலமான உலோகச் சத்தத்தை அடைத்தன. காஃபி தரையெங்கும் பரவி சிந்தியது. சாரதி தன் சட்டைப்பையிலிருந்த ரிவால்வர் துப்பாக்கியை அவசர அவசரமாக வெளியே எடுக்க முயன்றான். ஆனால் சிதம்பரம் சார் அவன் திட்டத்தை முன்கூட்டியே கணித்து அவனுடைய கைகளை பலமாக பிடித்து திருகினார். சாரதியின் பிடியிலிருந்து நழுவிய துப்பாக்கி தரையில் டப்பென விழுந்து சறுக்கி கொண்டு போனது. சிதம்பரம் சார் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த தேக்கு மரப்பெட்டியின் கனமான மரக்கதவை பக்கவாட்டில் தள்ளினார். கிரீச் என்ற மரத்தின் உரசல் எழுந்த பயங்கரமான சத்தத்துடன் பெட்டி திறந்தது. அடுத்த நொடி அறையிலிருந்த அனைவரும் உறைந்து போயினர். காற்றில் மரணத்தின் நிசப்தம் நிலவியது. பெட்டிக்குள்ளே கால்கள் சுருண்ட நிலையில் கழுத்தில் சிவப்பு கயிறின் ஊதா நிற தழும்புடன் திவாகரின் ஜடலம் கிடந்தது. அவனது கைச்சட்டையின் காலர் மடிப்பு விலகியிருக்க அதில் அவன் பெயர் பொறிக்கப்பட்ட லேபிள் வெளிப்படையாக தெரிந்தது. திவாகர்! சிவராமன் சார் போட்ட அந்த அலறலில் மயிலாப்பூரின் அந்த பழைய பங்களாவையே குலுக்கியது. அவர் தன் நெஞ்சை பிடித்தபடி அப்படியே தரையில் சுருண்டு விழுந்தார். மரகதம் அம்மாள் பயத்தில் அலறியபடி சுயநினைவை இழந்து சரிந்தார். எனக்கு கால்கள் முற்றிலும் தளர்ந்து போயின. சுவரோரமாக அப்படியே உட்கார்ந்து விட்டேன். என் கண்கள் கலங்கி பார்வை முற்றிலும் மங்கியது. சிதம்பரம் சார் சில நொடிகள் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவனுடைய கண்கள் பெட்டிக்குள்ளே இருந்த தன் பிரியமான மாணவனின் உடலையும் வெளியே நின்றிருக்கும் கொலையாளிகளும் மாறி மாறி பார்த்தன. அவரது முகத்தில் அளவற்ற வேதனையும் அருவருப்பும் கோபமும் கொந்தளித்தன. சாரதி, இளங்கோ! சிவராமன் சாரின் குரல் நடுக்கத்துடன் வெளிப்பட்டது. ஒரு உயிர் எடுக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? உங்களை நீங்களே கடவுள்னு நினச்சிட்டிங்களாடா? நாங்கள் சாதாரண மனுஷங்க இல்லை சார். சாரதி தரையிலிருந்து துப்பாக்கி நோக்கி நகர முயன்றான். நீங்கள் தானே சொன்னீங்க உலகில் சில மனிதர்கள் மேலானவர்கள்னு. அதை நாங்கள் நிரூபித்து காட்டினோம். நான் சொன்னது அறிவை பற்றின சாரதி. சிதம்பரம் சார் கர்ஜித்தார். ஆனால் நீ செஞ்சது மிருகத்தனம். ஒரு கொலையை செஞ்சுட்டு அதோட பிணத்தின் மீதே விருந்து வைக்கிறது புத்திசாலித்தனம் இல்லடா, அது அருவருப்பான ஒரு மனநோய். சிதம்பர சார் வேகமாக சென்றார். ஜன்னல் அருகிலிருந்து அந்த டெலிஃபோனை எடுத்து அவசர போலீஸ்க்கு உடனடியாக தகவல் சொன்னார். மயிலாப்பூர் இரவின் அந்த விசில் சத்தம் எதிரொலித்தது. காவல் ஜீப்பின் சைரான் சத்தம் தெருவின் முனையில் வரை கேட்டது. காவல் ஜீப்பின் கூச்சல் சத்தம் மாடி அறையிலிருந்து திறந்த ஜன்னல் வழியாக உறக்க கேட்டது. அது அருகில் வந்துவிட்டது. வாகனத்தின் சிகப்பு விளக்கு வெளிச்சம் வீட்டின் சுவர்களிலும் கூரையிலும் சுழன்று அடித்து அறையின் இருளை கிழித்தன. கீழே மெயின் கதவு பலமாக உடைக்கப்படும் சத்தமும் பல ஜோடி பூட்ஸ் கால்கள் மரப்படியில் வேக வேகமாக ஏறி வரும் சத்தமும் பங்களா முழுவதும் எதிரொலித்தது. சாரதி இன்னும் அந்த தேக்கு மரப்பெட்டியின் அருகிலேயே ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்தான். சற்று முன்வரை அவனிடமிருந்த அந்த திமிரும் அகந்தையும் மேல்தட்டு வர்க்கத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் முற்றிலும் வடிந்து போயிருந்தன. அவனது கண்கள் வெறித்து போய் தரையில் உடைந்த பித்தளை தட்டுக்களையும் சிந்தியிருந்த காப்பியையும் திவாகரின் அசைவற்ற பாதங்களையும் பார்த்து கொண்டிருந்தன. இளங்கோ! சாரதி மிகவும் மெல்லிய குரலில் கூப்பிட்டான். அந்த உணர்ச்சியற்ற குரலில் இப்பொழுது வெளிப்படையான பயத்தின் நிழல் படிந்திருந்தது. நான் பதிலெதும் சொல்லவில்லை. சுவரோரம் சாய்ந்தபடி என் இரு கைகளையும் முகத்தால் மூடிக்கொண்டிருந்தேன். என் கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தன. பேராசிரியர் சொற்கள் என் காதுகளில் செவிடாக்கும் சத்தத்துடன் எதிர்த்து கொண்டே இருந்தது. ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த பிணத்தின் மீதே விருந்து வைக்கிறது புத்திசாலித்தனம் இல்லடா, அது அருவருப்பான மனநோய். பேராசிரியர் சிதம்பரம் ஜன்னல் அருகில் அமைதியாக நின்றிருந்தார். அவரது முகம் தீவிரமான சோகத்திலும் ஏமாற்றத்திலும் ஆழ்ந்திருந்தது.
தான் கற்றுக் கொடுத்த தத்துவத்தை தவறாக புரிந்து கொண்டு இரு இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையும் இன்னொரு அப்பாவி இளைஞரின் உயிரையும் முற்றிலுமாக அழைத்து கொண்டது எண்ணி அவர் மனம் கொந்தளித்து கொண்டிருந்தது. கதவு பலமாக திறக்கப்பட்டது. துப்பாக்கிகளுடன் வந்த காவலர்கள் பின்னால் சப் இன்ஸ்பெக்டரும் அறைக்குள் பாய்ந்து வந்தனர். ஹேண்ட்ஸ்அப், யாரும் அசையக்கூடாது. இன்ஸ்பெக்டரின் குரல் அறையை அதிர வைத்தது. அறையில் கிடந்த காட்சியை பார்த்ததும் காவலர்கள் கூட அதிர்ந்து நின்றார்கள். தரையில் மயங்கி கிடந்த சிவராமன் சார், திறந்திருந்த மரப்பெட்டி, அதற்குள் உயிரற்று கிடந்த திவாகரின் உடல், தரையில் கிடந்த ரிவால்வர். நிலைமை புரிந்து கொள்ள அவர்களுக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. இன்ஸ்பெக்டர் மெதுவாகச் சென்று தரையிலிருந்து துப்பாக்கியை காலால் தள்ளி தன் வசப்படுத்தினார். சார், சிவராமன் சாருக்கு உடனடியாக மெடிக்கல் ஹெல்ப் வேணும், அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போங்க என்று சிதம்பரம் சார் அமைதியான உடைந்த குரலில் இன்ஸ்பெக்டரிடம் சொன்னார். காவலர்கள் இருவர் சிவராமன் சாரையும் மயங்கி கிடந்த மரகதம் அம்மாளையும் தூக்கி கொண்டு ஓடினர். இன்ஸ்பெக்டர் சாரதியும் என்னையும் பார்த்து, விளங்க மாட்டேங்க 2 பேத்துக்கும் என்று உத்தரவிட்டார். காவலன் ஒருவன் கனமான இரும்பு விலங்கோடு என்னை நெருங்கினான். என் கைகளை தானாக முன்னீட்டினேன். கிளக் என்ற உலோக சத்தத்துடன் கைவிலங்கு என் மணிக்கட்டை பூட்டியது. அந்த இரும்பின் அதிர்ச்சி அளிக்கும் குளிர்ச்சி என் உடம்பு முழுக்க பரவியது. சாரதியின் கைகளிலும் விலங்க மாட்டப்பட்டது. நாங்கள் இருவரும் கதவை நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டோம். வெளியே செல்லும் முன் நான் கடைசி முறையாக திரும்பி பார்த்தேன். மயிலாப்பூரின் அந்த பழைய பங்களா அறையில் தேக்குமர பெட்டி இன்னும் திறந்தே கிடந்தது. ஜன்னல் வெளியே வந்த மெல்லிய மெட்ராஸ் இரவு காற்று மேஜை மீது கிடந்த அந்த ஹேங்மேன்ஸ் நாட் நைலான் கயிற்றை லேசாக அசைத்து கொண்டிருந்தது. பேராசிரியர் சிதம்பரம் ஜன்னலோரம் நின்று வெளியே விரிந்திருந்த இருண்ட நகரத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். நாங்கள் படிகளில் கீழே இறக்கப்பட்டோம். காவல் வாகனத்தின் பின்கதவு அடைக்கப்படும் சத்தம் கேட்டது. எங்கள் வாழ்க்கையின் இறுதி அத்தியாயத்தின் மேல் எழுந்த திரைச்சீலை போல இருந்தது.